வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் தை பார்த்தீங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு? பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்கு. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேரு புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதம் தான். இது வரைக்கும் போன மாதம் பார்த்தீங்கன்னா மிக இடர்பாடுகளும் தடைகளும், இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், பணி உயர்வு மாற்றம் இது எல்லாமே கொடுத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர் போகக்கூடிய அமைப்பு தந்துவிடும். பூர்வீகத்துக்கு பக்கம் போகக்கூடிய அமைப்பு தந்துவிடும்.
தந்துவிடும். பதவி பணி உயர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபாடு, அதில் வெற்றி அடைவீங்க. அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்க அரசியல் பிரமுகர்களுக்கு பதவியோ அல்லது பணி உயர்வு தந்துவிடும். புதிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய காலம் இந்த தை மாதத்தில் உண்டு. அதை பயன்படுத்திக்கோங்க. அரசியல் கட்சிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியில் சேருவதற்கு ஏற்கனவே இருந்த கட்சியில் பதவி உயர்வு பணி உயர்வு தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. மதிப்பு மரியாதை மிக்க ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த தை மாதம். இவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கூடி வரும், பயன்படுத்திக்கோங்க. திருமணம் தடை தாமதம் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. இந்த 31 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள்ள உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் நீண்ட வருஷங்களாக நட்புகளாக இருந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் வர நேரிடும். அதற்கு காரணம் யார் அப்படின்னா உங்களுடைய வாய் நிதானம் தான் தேவை. எல்லாமே அன்பாக போங்க, ஜெயிச்சிடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய சாதகமான சூழ்நிலை இந்த தை மாதத்தில் வரும். அதை பாதகமாக மாற்றிக்காமல் சாதகமாக மாற்றிக்கோங்க. சில சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இந்த தடைக்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும். எல்லாமே அன்பாக போகிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய நட்புகள் கிடைக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆன்லைன் பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் விஷயத்தில் கருத்துக்களை வெளியிடும் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியில் இருக்கிறவங்க பதவி உயர்வு பணி உயர்வு தந்துடும். கூடவே பணி சுமையும் அதிகமாகிடும். மன உளைச்சலுக்கு இந்த மாதம் ஆளாகக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ராசிகளில் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மனம் பார்த்தீங்கன்னா தெளிவடையணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம சிந்தனையெல்லாம் போட்டுக்கிட்டு அசை போடாதீங்க. அதை விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குடும்பத்தை மட்டும் பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருந்துட்டாலே போதும். மன உளைச்சலேருந்து மீண்டு விழுந்துருவீங்க. வேலை விஷயத்த வேலையில் மட்டும் காட்டுங்க. இப்போ குடும்பத்தை விஷயத்த குடும்பத்தில் மட்டும் காட்டுங்க. அங்கே இருக்கிறத இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு இங்கே இருக்கிறது அங்கே. அதே போல் குடும்ப ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. உற்றார் உறவுகளும் தெரியப்படுத்தும் போது அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும். அசிங்க அவமானத்தையும் கொடுத்துடும். அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் பெண் பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய பாக்கியங்கள் வந்துடும். குலதெய்வ வழிபாடு ஏதாவது குறைகள் இருந்தாலும் வழிபாடு குறைகள் இருந்தாலும் அந்த வழிபாட்டை நிறைவேற்றுறது நல்லது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் மிக அற்புதமான மாதமாக இருந்தாலும் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வோ பணி உயர்வோ அல்லது புதுசான தொழிலில் பதவி மாற்றங்கள் கிடைப்பதற்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் கைவிட்டல் எதாக இருந்தால் காட்டியும் கொடுத்துருவார், தெரியவும் படுத்திடுவார். சூரியனை போன்று பிரகாசனமாக உலகத்துக்கே தெரியவும் படுத்திடுவார். அதில் கவனமாக இருக்கணும். கூட நட்பு கேடு தரும் என்பதை போல எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க. தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு பக்கத்துலையோ அல்லது எங்கேயாவது ராமர் கோயில் இருந்ததுன்னு வச்சுங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருப்பார். அவரை மனமாற வேண்டிக்கின்னு எனக்கு முழு வெற்றியை கொடு, குடும்பத்தை காப்பாற்றி என் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பரஸ்பர நம்பிக்கை ஒற்றுமையை கொடு, என்ன வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும், பேர் புகழ கிடைக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கூட, என்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் என மனமாற பிரார்த்தனை செய்து வழிபடும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா முழு வெற்றியை தந்திடுவார். அற்புதமான ஒரு கடவுளில் ராமச்சந்திரமூர்த்தியும் ஒன்று. அதை வந்து இவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் பொழுது அது எந்த கிழமையானாலும் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையில் ஆனந்தத்தை கொடுத்துடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.